இயேசுவின் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் பயம் இருக்கிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 11 வசனம் 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். But I fear lest by any means, as the serpent beguiled Eve through his subtlety, so your mind should be corrupted from the simplicity that is in Christ. 2 Corinthians chapter 11 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஏவாளை சந்திரமாக பிசாசானவன் சர்ப்ப மூலமாக பாம்பை போல போய் வஞ்சித்ததை போல உங்கள் மனதையும் கிறிஸ்துவை பற்றிய அந்த உண்மை நின்று நிலையிலிருந்து கெடுக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய பயத்தை குறித்து இடத்துல எழுதுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நமக்கு பயம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது சில பேர் பார்த்தோம்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. தொட்டதுக்கெல்லாம் பயம்தான். ஒரு நல்ல வேலையில இருப்பாங்க, இருந்தாலும் ஒரு பயம். ஐயோ, வேலையில எதுவும் பிரச்சனை வந்துருமோ, என் வீட்டுல எதுவும் பிரச்சனை வந்துருமோ, இன்னும் போற இடத்துல எதுவும் ப்ராப்ளம் ஆயிருமோன்னு தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. அரௌண்ட் என் பொண்ணுக்கு ஒரு 2 years 3 years அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃபுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவா. அந்த நேரத்துல ஈவன் வண்டியில போனா கீழே விழுந்துருவோம்னு ஒரு பயம் இருக்கும். என் பொண்ணு ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தா நடந்து வரான்னா அவ கீழே விழுந்து தலையில அடிபட்டு பிளட் வந்துருமோன்னு ஒரு பயம். இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம். இது பிசாசு கொண்டு வரக்கூடிய பயம். இந்த பயத்தை நம்ம ஜெபத்தின் மூலமா விரட்டிடலாம். ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பயத்தை குறித்து குறிப்பிடுகிறார். அவர் ஒரு ஆவிக்குரிய பயத்துல ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தன்னை வைத்து அவர் சொல்றாரு, ஏவாளை எப்படி பிசாசு தந்திரமா ஏமாற்றினானோ, அவள் மனதை கெடுத்தானோ, இதை போல உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை குறித்த அந்த தெளிவு, அந்த அறிவு கெடுக்கப்படுமோன்னு பயம் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லுகிறார். எனக்கன்மானவர்களே, இந்த பயம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய பயம். என்ன பிரதர், பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கலையே ஆண்டவர் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்குரிய பயம். நான் என்னதான் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேவன் என்னை தெரிந்தெடுத்திருந்தாலும் சரி, அபிஷேகம் பண்ணி இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் அநேக சாட்சிகள் உண்டு. சிம்சோன் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான், நியாயம் விசாரித்த நியாயாதிபதி தான். ஆனாலும் தன் கண்களுடைய இச்சையினால அவர் விழுந்து போனது நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒவ்வொரு நாளும் வெளியில போறேன், அநேகரை பார்க்கிறேன் அப்படின்னா, எந்த விதத்திலும் பிசாசு இச்சையானதை என் கண்களில தந்து வரக்கூடாது, யாரையும் நான் தவறா பார்த்துடக்கூடாதுன்ற பயம் நமக்கு வேண்டும். இன்னும் அதாவது இந்த காரியத்துல மாத்திரம்தான் இல்ல, இப்ப நம்ம வெளில போறோம், ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு காரை காட்டுவான். இந்த காரை காட்டி இது நமக்கு வேணும்ன்ற இச்சையின் ஆவி, இச்சையால வரக்கூடிய அந்த பிரச்சனை நமக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு பயம் இருக்கணும். இன்னும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான வீட்டை கொடுத்திருப்பாரு, இருந்தாலும் பெரிய பெரிய பங்களாவை நம்ம பார்க்கும் போதுல இதை குறித்த எந்த விதத்திலும் எனக்கு ஆசை எழுந்திரக்கூடாது, ஒரு இச்சை எனக்குள்ள எழுந்திரக்கூடாதுன்ற அந்த பயம் வேணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரியான பயங்கள் நம்மை காத்து கொள்ள உதவி செய்கிறதா இருக்கிறது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பை குறித்து அவன் அடிமையா இருந்தான் எகிப்துல. அவனுடைய எஜமானுடைய மனைவி அவனோட தப்பு செய்யணும்னு நினைக்கும் போதிலும் அவன் தன்னை கர்த்தருக்குள் காப்பாத்தி கொண்டான். இதை போல ஒரு அனுபவத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாம நம்மை குறித்து, நமது பரிசுத்தத்தை குறித்து பயப்படணும். இந்த பயங்கள் என்ன செய்யும்? நம்மளை தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் கிட்டி சேர்க்கும். இன்னும் அதிகமாய் எல்லா காரியத்திலும் தேவனுடைய ஆவியானவருடைய ஆலோசனையை, ஆவியானவருடைய உதவியை நாம் பெறுவதற்கு வழி செய்யும். நாம் எப்போ நம்மை முழுவதுமா சரண்டர் பண்றோமோ, எப்போது நம்மை முற்றிலுமாய் தேவனுடைய கரத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, அப்போது தேவனுடைய பலத்தினாலே நாம் பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் செலுத்த, அதை ஓவர் கம் பண்ண ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல தகப்பனே. ஆனாலும் அப்பா, நாங்க தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்படாமல், தேவை உள்ள எங்களை விசுவாசத்துல வளர்க்கக்கூடிய, பயபக்தியில வளர்க்கக்கூடிய காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் பயந்திருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் நாங்க செய்கிற எல்லாவற்றிலும் தகப்பனே, தேவனுக்கு பிரியமான வகையில மாத்திரம் நாங்கள் செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. மேற்கொள்ளுகிற அனுபவத்தை தாங்க. ஒவ்வொருத்தரும் தகப்பனே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.